விருச்சிகம் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி காலத்துல முடிவு பெறும் 3 பிரச்சனைகள் என்ற தலைப்புல நாம் இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த சனி வக்ர காலம் என்பது ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை, வருஷத்துக்கு அரௌண்ட் 140 டேஸ் சனி வக்ரம் ஆகும். இந்த வருஷமும் சனி ஒரு 138 டேஸ் வக்ரம் ஆகுது. இந்த வக்ர காலம் என்பது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த விருச்சிகத்துக்கு பொறுத்தவரை 5ஆம் பாவகத்துல சனி இருந்து அதற்கு குரு பார்வை இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஜூன் மாசத்துல இருந்து அப் டு அக்டோபர் வரையிலும் குரு பார்வை இருக்கும். அக்டோபர்ல இருந்து இந்த குரு அதிசார பயிற்சியாகி சிம்மத்துக்கு வரும்போது குரு பார்வை இந்த சனிக்கு இல்லை. இந்த அக்டோபர் டு டிசம்பர் மாதம் ஒரு விதமான பலனும், இப்ப ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு விதமான பலனையுமே கொடுக்கும். குரு பார்வையில இந்த வக்ர சனி இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. பொதுவாகவே திரிகோண ஸ்தானத்துல சனி இருந்து வக்ரமாகிறது ஒரு கலவையான பலனை தான் கொடுக்கும். ஆனாலும் சில பிரச்சனைகளுக்கு முடிவும் கொடுக்கும். இந்த 4ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி வக்ரமாகிறது ஒரு பாசிட்டிவும் இருக்கு, ஒரு நெகட்டிவும் இருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்கள் விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இப்போ தலையாய பிரச்சனைன்றது வேலை பிரச்சனைகள். வேலையில ஒரு நெருக்கடி, ஒரு ஒர்க் ப்ரெஷரோட ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை, எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வோ அல்லது ஒரு இடமாற்றமோ ஏற்படுமா, அதன் மூலம் இந்த ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து தப்பிக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் இப்ப இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஜூலை மாத பலன்கள் கூட இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கூட சில பேருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு. இந்த சனி வக்ரமான பின்னாடி ஜூலை 26ஆம் தேதிக்கு பின்னாடி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும், ஒர்க் ப்ரெஷர் குறையும், சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சுனாக்க இந்த நேரத்துல நீங்க இடமாற்றம் செய்றீங்கன்னா அது பாசிட்டிவாவே இருக்கும். பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, நீங்க இப்போ ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கீங்க, வேற ஜாபை சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, உங்க ஜாதகத்திலையும் சனி வக்ரமா இருக்குன்னாக கண்டிப்பா அந்த வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூ உங்களுக்கு ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு ரிசல்ட் சொன்னாங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லை இப்பவே ரிசல்ட் சொல்லிடுறாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூ அல்லது அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டோ, வேலை தொடர்பான ரிசல்ட்டோ உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். பிரைவேட் கம்பெனி பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும், மற்றவங்க வேலையும் சேர்த்து செய்யற மாதிரி இருக்கும், உங்களை மதிப்பாங்க. ஆனாலும் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதனால வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கிடைக்குமா அல்லது ஒரு நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா இந்த வக்கர காலத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா வக்கரம் இல்லாத கோச்சாரத்துல சனி வக்கரம் இல்லாத காலத்துல உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கு, கடுமையா உழைச்சிருப்பீங்க, வேலையில நல்ல சூழ்நிலை வரும்போது அந்த இடத்த விட்டுட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், இடமாற்றம் ஆயிருக்கும், அடிக்கடி கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுவீங்க. ஆனாலும் வாய்ப்பு என்பது தவறி போய்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கெல்லாம் இந்த வக்கர காலத்துல பாசிட்டிவான காலகட்டம், வேலை தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இவரெல்லாம் சொந்த தொழில் ஒண்ணு செய்யலாமா எண்ணங்கள்லாம் கூட இருக்கும். அதை உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லதா நடந்து உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருந்தா இந்த காலகட்டத்துல நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயத்துல அது என்ன தொழில் அப்படின்றதெல்லாம் உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. 3 குடியவன் வக்கரமாகிறதுனால சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, புதிய திட்டங்களை போடுவீங்க, பயணங்கள் நிறைய இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்கரமான உக்கிரமாக செயல்படும். 5ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னாக்க பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம், பஞ்சமஸ்தானம் மற்றும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி போய் அங்க 5ஆம் இடத்துல போய் வக்கரமாகிறான் போது நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா தைரியமா செயல்படுவீங்க. அதாவது கடந்த காலத்துல எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ அந்த விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல தூசு தட்டி செயல்படுத்துவீங்க. அது ஏற்கனவே பிரிந்து போன உறவு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கூட இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அது முயற்சி சக்சஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை கூட ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, தோஷங்கள்லாம் இல்ல, இந்த நேரத்துல நான் வாழ்க்கை துணையோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், சேர முடியுமா அப்படின்னாக்க கண்டிப்பா சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் வரும். சோ அதே போல காதலர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு மனக்கசப்புகளோடு இருந்து விலகி இருப்பவர்கள்
ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கெல்லாம் நீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனா அந்த தைரியமா செயல்படுத்துவீங்க. தள்ளி நின்ற காரியத்தை தூசி தட்டி செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இது. அதாவது வேலை விஷயமா இருக்கட்டும் அல்லது உறவு நிலையில இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் கூட களையறதுக்காக நீங்க போராடுவீங்க. உறவுகள் முக்கியமா சொல்ல போனா உங்களோட பகைச்சுக்கிட்டு போனவங்க, உங்களோட மன வருத்தத்தோடு போனவங்க, உங்களை விட்டு விலகி போன உறவுகளோடு கூட சமரசம் பேசுறதுக்கு நீங்க முயற்சி செய்யக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த உறவில் இருக்கக்கூடிய பகை, உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குது. அப்போ எதிரிகளும் உங்களுக்கு குறையறாங்க. எதிரிகளுடைய தொல்லையும் உங்களுக்கு கண்டிஷ்டி, போட்டி பொறாம, எதிர்ப்பு, அண்ட அயலார்களால பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை, இதெல்லாமே உங்களுக்கு கடந்த காலங்கள்ல நிறையவே வந்திருக்கும். அதோட தாக்கம் இந்த ஜூன் மாசத்துல குரு பயிற்சிக்கு அப்புறம் குறையுன்னு சொல்லியிருக்கிற. மேக்சிமம் இப்ப எதிர்ப்பு அடங்கி இருக்கு. ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கீங்க, ஒரு தள்ளி போயிருக்கீங்க, வேலையில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் யாருன்னு அடையாளம் கண்டிருக்கீங்க. அதனால அவங்களை விட்டு விலகி வரக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு இன்னும் தீரலன்றவங்களுக்கோ இந்த வக்கர காலத்துல உங்களுக்கு அந்த பாசிட்டிவா இருக்கும். உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் வக்கரமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல அந்த எதிரி தொல்லை எல்லாம் விலகும். அதே போல உங்களுடைய பகை நீங்கும். உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் தீரும். அப்போ இந்த காலகட்டம் சனி வக்கரமாகிறதுன்றது இந்த விஷயத்துக்குலாம் பாசிட்டிவ் தான். ஆளுக்குடியவன் வக்கரமாய் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. உடல்நலம் விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட டாக்டர் அணுகிறது தான் நல்ல விஷயம். மீண்டும் பிள்ளைகள் தொடர்பாக உங்களுக்கு சுப செலவுகள் நிறைய ஏற்படும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்காது, பாசிட்டிவ் தான். ஆனா இப்போ மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுக்கிறீங்க, புத்திரபாக்கியம் ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக்கி உடனே புத்திரபாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா உங்களுக்கு இந்த குரு பார்வையில சனி இருக்கிறதுனால, இந்த சனி வக்கரமாகிறதுனால பெரிய துன்பமெல்லாம் இல்லை, பெரிய பாதிப்பு கிடையாது அக்டோபர் வரலும். ஆனா அந்த அக்டோபர் மிடில் இருந்து அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரலும் சில விஷயங்களை கவனமா தான் இருக்கணும். குரு பார்வை இல்லை அந்த நேரத்துல. அந்த நேரத்துல முக்கியமா வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும். அங்காளி பங்காளிகளோட சொத்து பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கும் அந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த நேரத்துல வீடு வாகனம் வகையில செலவுகள், அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்குள்ள வீடு மாற்றமோ அல்லது சில பேருக்கு வாகன மாற்றமோ ஏற்படும். சில பேருக்கு இந்த நேரத்துல விற்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்படும். உங்க கை விட்டு ஒரு சொத்து வெளியில போகிறது, அதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஒரு புதிய இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும். இந்த நேரத்துல குறிப்பா பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள்ல கவனம் செலுத்திக்கணும். அவங்களுடைய படிப்பு, நடத்தை, ஆரோக்கியம் இவற்றில் நீங்க கவனம் செலுத்திக்கணும். அதே போல அவசரப்படக்கூடாது, கோபப்பட்டு பேசக்கூடாது. எங்கேயுமே அவசரப்பட்டு பேசுறது, கோபப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு பின்னாடி வருத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரலாம். இது எல்லாருக்குமே சொல்றேன். உங்க ஜாதகத்துல சரி வக்கரமா இருந்தாலும் சரி, வக்கரம் ஆகாம இருந்தாலும் சரி, அவங்க இந்த அக்டோபர் டு டிசம்பர் இருக்கக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்துல அதிகமா கவனம் எடுத்துக்கணும். குறிப்பா வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். அதாவது சரியான உணவு சாப்பிட்றது, நடைப்பயிற்சி செய்யறது, மன அமைதியோடு இருக்கிறது, நல்ல நட்பு, நல்ல உறவுகள் இருந்தா அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுறது, இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்ப இந்த அக்டோபர் டு டிசம்பர் மாத காலகட்டத்துல குறிப்பா உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க வேலையை மாத்தாதீங்க, இருக்கிற இடத்துலயே இருங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் வரும். இந்த நேரத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரோ டென்ஷனோ இல்ல மேலதிகாரியுடைய ஒரு டாமினேஷனோ இருக்குன்னா கூட டென்ஷன் ஆகாம, அவசரப்பட்டு எதிர்த்து பேசாம அல்லது நாசுக்கா நடந்துகிட்டு நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. டிசம்பர் வரலாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலனாக அக்டோபர் டு டிசம்பர் வரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையை விடக்கூடாது. இன்னொரு வேலை கண்டிப்பாக கிடைக்காத வரலும். அப்போ சப்போஸ் இந்த நேரத்துல வேலையை விட்டுறீங்க, வேலை இல்லாம கொஞ்சம் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் டிராக் ஆகும். அது டிசம்பர் எண்ட்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதாவது புதிய வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதுங்க. வக்கரம் ஆனவங்க கூட பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல வேலையை விடாம இருக்கிறது தான் நல்லது. உங்க ஜாதகத்திலேயே சனி வக்கரமா இருக்குன்னா கூட பிரைவேட்ல இருக்கிறவங்க விடாம இருங்க. கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் அப் டு அக்டோபருக்குள்ள கிடைக்கணும், பதவி உயர்வு அக்டோபருக்குள்ள கிடைக்கணும். இல்லைன்னா நீங்க டிசம்பருக்கு மேலதான் எதிர்பார்க்க முடியும். சோ அப்போ ஒரு நன்மையான பகுதியும் இருக்கு, தீமையான பகுதியும் இருக்கு. இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஏன்னா அந்த குரு பார்வையில இந்த சனி இருக்கிறவர்களும் உங்களுக்கு வக்கரமானதுனால தூசு தட்டி பழைய விஷயத்த கூட நீங்க செயல்படுத்தி அதுல சக்சஸ் ஆயிடுவீங்க. ஆனா அந்த குரு பார்வை இல்லாத சமயத்துல சனி வக்கரமாகும் போது நீங்க நிறைய ட்ரை பண்ணாலையும் நிறைய முயற்சி பண்ணாலையும் அந்த முயற்சி தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல உறவு விஷயத்துல கூட சொல்றேன்.
உறவுகள்ல கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நேரத்துல வரும். குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். அக்டோபர் வரலுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. கணவன் மனைவி உறவு நிலையில ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாகவே இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவே வாழ்வீங்க. ஆனா அந்த அக்டோபர் டு டிசம்பர் காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு நிலையில சில கருத்து வேறுபாடுகளும் வரும். அப்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பாத்துக்கணும், வார்த்தைகளை கவனம் செலுத்திக்கணும். நீங்க கோவப்பட்டு ஏதாவது வெளிப்படையா பேசிட்டீங்கன்னா அதையே எடுத்துக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதுமானது. அந்த நேரத்துல பிள்ளைகள் வகையிலும் கவனமா இருக்கணும் முக்கியமா. அதே சமயத்துல சுப செலவுகள், பிள்ளைகள் வகையில கல்வி கட்டணம், இந்த மாதிரி நிறைய செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கடன் கூட கொஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா சகோதர வழி உறவு கிட்ட அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். இந்த சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை போன்றவை இன்னும் முடியாம இருக்கு அப்படின்னாக்க அக்டோபர்ல இருந்து நீங்க டிசம்பர் வரலும் அது கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுத்தவரை அக்டோபருக்குள்ளேயே ஒரு நல்ல நீங்க விரும்பிய கோர்ஸே சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. சில பேருக்கு வெளியூர்ல போயோ வெளிநாட்டுல போயோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட வரும். அதே போல சில பேருக்கு வேலை விஷயமா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ட்ரை பண்றீங்கன்னா கூட அந்த ஆப்ஷன் கூட இந்த காலகட்டத்தில் ஈஸியா கிடைக்கும். விசாகம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பணம் வரும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேருக்கு வரும். அதே போல பிள்ளைகள் வகையில, வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே வரும். அதே போல பெரிய அளவுக்கு கணவன் மணி உறவு நிலையில கருத்து வேறுபாடு இல்லை, அந்யோன்யம் இருக்கும். வேலை விஷயமா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உடல்நலத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சொத்து வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த முதல் பகுதியிலேயே நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். அதே போல உங்களை விட்டு விலகி போன உறவு அல்லது நட்பு போன்றவை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது அவங்களோட பேசுறதுக்கோ சேர்றதுக்கோ முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தலைமுறையாக இருக்கீங்கன்னா சில பேருக்கு காதல் போன்றவையும் எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு எதிர்ப்பாளினர் சப்போர்ட்டா இருப்பாங்க. சேம் ஜெண்டர் தான் பாத்தீங்கன்னா விமர்சிப்பாங்க. நேரத்துல வேலை விஷயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வுடன் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஒர்க் ப்ரெஷர் குறையும், எதிரிகள் தொல்லை நீங்கும். ஒர்க் பண்ற இடத்துல கூடிய எதிரிகள் அல்லது அண்ட அயலார்களால் வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சி ஒரு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்தீங்க. வேலையில ஒர்க் ப்ரெஷர் குறையும். டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் சில பேருக்கு ஏற்படும். புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் கூடி வரும். சில பேருக்கு திருமணமே கூட ஆகும். இந்த 5ஆம் பாவகத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால நீண்ட நாளா வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். அதே போல மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னாலும் இந்த காலகட்டத்துல வரன் அமையும். அதே போல இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் அல்லது பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் போகும். சகோதர உறவு நிலை சரியா இருக்காது. இந்த காலகட்டத்துல சில கருத்து வேறுபாடுகள் போகும். குறிப்பா சொத்து சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக வழிபாடு, தொலைதூர பயணம் போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை முருகன் வழிபாடு உங்களுக்கு முற்றிலும் வினைகளை தீர்க்கும். பழனி முருகன் கோயிலுக்கு கூட நீங்க போயிட்டு வரலாம். அப்படி போக முடியாதவங்க அருகாமையிலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று நீங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு பெறும், ஒரு விடிவு வரும். நன்றி, வணக்கம்.